ஒரு 23 வயசு பொண்ணு மேல 67 முறை பேய் ஓட்டப்பட்டிருக்கு. சில மாசம் கழிச்சு அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்ல அவங்களுக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை இருந்திருக்கா? 1970ல ஜெர்மனில இருக்க அனலெசே மைக்கேல்ன்றவங்களுக்கு வலிப்பு, அப்புறம் காது கிட்ட வந்து யாரோ பேசுற மாதிரி இல்ல பயம் பொறுத்துற மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணி இருந்திருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எபிலெப்சின்ற கண்டிஷன் அடிப்படையில ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. எபிலெப்சி அப்படின்னா தமிழ்ல காக்கா வலிப்பு இல்லைன்னா கால் கை வலிப்புன்னு சொல்லுவாங்க. பட் என்னதான் மெடிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்களோட கண்டிஷன்ஸ் இன்னும் மோசமா மாறுது. அனலசியோட பேரண்ட்ஸ் அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு சர்ச்சில் போயிட்டு அவங்களுக்கு பேய் ஓட்டுறதுக்காக பெர்மிஷன் கேக்குறாங்க. சர்ச்சும் பெர்மிஷன் அப்ரூவ் பண்றாங்க. அடுத்த கொஞ்ச நாளைக்கு பேய் ஓட்டுறாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல, அடுத்த 10 மாசத்துக்கு பேய் ஓட்டிட்டு இருந்தாங்க. இந்த 10 மாசத்துல மொத்தம் 67 முறை அந்த ரிச்சுவல் நடந்திருக்கு. இந்த டைம்ல வந்து அனலிசி ரொம்ப வீக் ஆயிடுறாங்க. தென் மால் நியூட்ரிஷன், டீஹைட்ரேஷன் காரணமா 1976ல இறந்து போயிடுறாங்க. அன்னலிசி சாகும்போது அவங்களுக்கு வெறும் 23 வயசு தான். அன்னலிசி இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவையான மெடிகேஷன்ஸ் கொடுக்க தவறியதுனால அவங்க பேரண்ட்ஸ் மேலயும் அந்த சர்ச்ல ரிச்சுவல் பண்ண 2 பிரீஸ்ட் மேலயும் குற்றவாளிங்கன்னு சொல்லிட்டு ஜெர்மனி கோர்ட் தீர்ப்பளிக்குது. இன்னைக்கு வரைக்கும் சில பேர் அவங்களுக்கு உண்மையா பேய் பிடிச்சிருக்குன்னு நம்புறாங்க. அதுல சில பேர் நியூராலஜிக்கல் சம்பந்தப்பட்ட பிரெயின் டிசார்டர்ன்ட்டு நம்புறாங்க. இதுல உண்மையான மிஸ்ட்ரி அவங்களுக்கு பேய் பிடிச்சது கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க உண்மையா என்ன ஃபீல் பண்றாங்கன்ட்டு யாருமே புரிஞ்சுக்காம போனதுதான்.